எடப்பாடிக்கு இறுதி தேர்தல் அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச்செயலராக இருந்து கொண்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலராக இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் பல நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார்கள். அதாவது அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற வேண்டும், அந்த இடத்திலே வேறொரு நபரை அமர வைக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தும் இறுதியிலே தோல்வியில் தான் தழுவிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விமர்சனம் என்ன என்று பார்த்தால், அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வி. கிட்டத்தட்ட 10-11 தேர்தல்களிலே எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவிவிட்டார். அந்த தோல்வியின் காரணமாகத்தான் அதிமுகவிலே பொதுச்செயலரை மாற்றம் செய்ய வேண்டும் என அனைவரும் போர்க்குடி உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. போர்க்குடி உயர்த்துவது தொண்டர்கள் கிடையாது, அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் போர்க்குடி உயர்த்தினாங்க. 25 4 நபர்கள் கலைஞ்சு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு வருகின்ற இடைத்தேர்தல் தான் கடைசி தேர்தலாக இருக்கும் என இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த இடைத்தேர்தலில் 5 தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அந்த தொகுதியிலே அதிமுகவுடைய செல்வாக்கு என்பது இருந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மக்கள் அதிமுகவிற்கு வாக்குகளை கொடுத்து அந்த நபர்களை வெற்றி பெறச் செய்து அந்த நபர்கள் அதிமுகவிற்கும் சரி தமிழகம் அந்த தொகுதி மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். அது முடிந்து போன கதை. ஆனால் வருகின்ற இடைத்தேர்தல், அதாவது அடுத்த மாத இறுதிக்குள்ளாகவே இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலிலே திருச்சி கிழக்கு தொகுதியை விட்டு விடுங்கள், மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதியிலும் அதிமுக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும். ஒருவேளை அந்த 4 தொகுதியிலும் அதிமுக தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். அந்த பின்னடைவு அவருடைய பதவியை காலி செய்வதற்குரிய வழியாகத்தான் இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லும். எடப்பாடி பழனிசாமி செய்த 2 மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒன்று சி.வி. சண்முகத்தை சட்டமன்ற உறுப்பினராகுவதற்கு வாய்ப்புகளை அளித்திருக்க கூடாது. இன்னொன்று லீமா ரோஸ் அவர்களுக்கு வாய்ப்புகள் சட்டமன்ற உறுப்பினராகுவதற்கு வாய்ப்புகள் என்பது கொடுத்திருக்க கூடாது. இந்த 2 தவறுகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்யாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுகவிலே பிளவு என்பது வந்திருக்காது அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. சரி, அதுபோல முடிந்து போன கதையாக இருந்தாலுமே வருகின்ற இடைத்தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுக அந்த 4 தொகுதியிலும் மறுபடியும் வெற்றி வகை சூடியாக வேண்டும். ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதியான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலேயே பொதுச்செயலராக பதவியேற்ற பின்பு எந்த இடத்திலும் அதிமுகவை அடமானம் வைத்தது கிடையாது. அதிமுகவை, அதாவது ஒரு தலைவரை போல அதிமுக அடுத்த கடத்தை கொண்டு சென்றாரை தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் சிக்க வைத்தது கிடையாது. என்ன தேர்தல்களில் தோல்வி மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தோல்வியும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி உடைத்திடுவார் அப்படிங்கிற செய்திகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.